12 லட்சம் வரையும் டாக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா சம்பாதிக்கிற பணம்லாம் எப்படி போகுதுனே தெரியல. எப்படி டாக்ஸ் பிடிக்கிறாங்கன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ப்ரோ? இப்படி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து நார்மல் இன்கம், இன்னொன்னு வந்து ஸ்பெஷல் இன்கம். இப்ப ஸ்பெஷல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நார்மல் இன்கம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேலரி இன்கம். நார்மல் இன்கம் கீழே வந்து சேலரி இன்கம் வரும். நம்மளுடைய மாத சம்பளம் இல்லை நம்மளுடைய மாத வருமானம் கூட சொல்லலாம். அது வந்து சேலரி இன்கம். இப்போ அதே மாதிரி வந்து ரெண்டல் இன்கம். ரெண்டல் இன்கம் அப்படின்றது வந்து வீட்டு வாடகை மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானம். மூணாவது வந்து பிஸ்னஸ் இன்கம். இந்த பிஸ்னஸ் இன்கம்ல பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் சர்வீசஸாக இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, அது மூலமாக வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூடியூப்ல நீங்கள் வந்து வீடியோஸ் பண்ணுறீங்க, அதில் வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் எங்கேயாவது கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், அதுலேருந்து வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸுக்கு கமிஷன் மாதிரி வாங்கிக்கிறீங்க. இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து சேர்த்து வரீங்க, அதுக்கு வந்து ரெஃபரல் சார்ஜஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் இன்கம் கீழே வரும். அதே மாதிரி வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக வரக்கூடிய வருமானம் இது எல்லாமே வந்து நார்மல் இன்கம் கீழே தான் வரும். அதே மாதிரி ஃபேமிலி பென்ஷன். இப்போ வீட்டில் வந்து யாராவது பென்ஷன் வாங்குறாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இன்கம்மே வந்து கன்சிடர்ஸ் நார்மல் இன்கம். இப்போ இந்த நார்மல் இன்கம் எல்லாத்துக்குமே வந்து ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A கீழே அலௌடு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம், ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னு 2 ரெஜிம் வச்சுருக்காங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் கீழே வந்து நிறைய சலுகைகள் இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டது. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை பொறுத்தவரையில் எந்த சலுகைகளும் அறிவிக்கப்படல. இந்த 2 டேக்ஸ் ரெஜிமே வந்து இந்த நார்மல் இன்கம்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உதாரணத்துக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 to 4 lakhs வந்து எந்த டேக்ஸும் கிடையாது. 4 to 8 lakhs வந்து 5% பிடிப்பாங்க, டேக்ஸ் பிடிப்பாங்க. 8 to 12 lakhs வந்து 10% வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. 12 to 16 lakhs வந்து 15% பிடிப்பாங்க. 16 to 20 lakhs வந்து 20% பிடிப்பாங்க. 20 to 24 lakhs வந்து 25% பிடிப்பாங்க. above 24 lakhs வந்து உங்களுக்கு 30% பிடிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானா? இது ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிட்டாங்களே, நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு புரிதலுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த அண்டர் செக்ஷன் 87A ரிபேட் வந்து ஏன் வந்து நார்மல் இன்கம்க்கு அலௌடுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப் டு 12 lakhs வரையும் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்டே கட்டிடும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஸோ அப்போ வந்து 12 lakhs வரையும் இப்போதைக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து நார்மல் இன்கம் கேட்டகரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே நீங்கள் வந்து வருமானம் மீட்டீங்க அப்படின்னா இந்த டேக்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த 12 லட்சம் வரையும் தானே டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அதை குறைக்கிறதுக்கோ இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் இது வரையும் குறைச்சது கிடையாது, இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 12 லட்சத்துக்கும் குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு நம்மகிட்ட அதுக்கு பதில் இல்லை. இப்போ நார்மல் இன்கம் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A வந்து எதெல்லாம் அலௌடு அப்படின்றத நம்ம விளக்கியிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஸ்பெஷல் இன்கம் கேட்டகரியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஸ்பெஷல் இன்கமில் வந்து உங்களுக்கு இந்த 87A வந்து அலௌடு கிடையாது. அண்டர் செக்ஷன் 87A ரிபேட் அப்படின்றது அலௌடு கிடையாது. இந்த ஸ்பெஷல் இன்கமில் வரக்கூடிய எல்லாமே வந்து டேக்ஸ்ட் அட் ஸ்பெஷல் ரேட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 20% வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு 12.5% வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கும் கவர்மெண்ட் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 12 months ஆர் ஈக்குவல் டு 12 months அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 20% வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு வந்து எப்படி டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்றது ஏற்கனவே சொன்னேன். 12.5% வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எப்படி நீங்கள் வந்து மெஷர் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் மோர் தென் 12 months அப்படின்னா உங்களுக்கு வந்து 12.5% வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸில். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் அதர் கேபிட்டல் அசெட்ஸ்க்கு வந்து 12.5% வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க. இப்போ இந்த 12.5% வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் பார்த்தோம்னா இந்த கேட்டகரியில் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு இது அப்ளிகபிள் ஆகும். இதோட டியூரேஷன் பார்க்கும்பொழுது
24 மந்த்ஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 12.5% வரும். அதுக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 20%ன்றது டாக்ஸ் ரேட்டா இருக்கும் அப்படின்றது பார்க்க முடியுது. இப்போ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்தவரையில 1.25 லேக்ஸ் வந்து உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அதுக்கு மேல உங்களுடைய கெயின் இருந்தது அப்படின்னா இந்த டாக்ஸ் ரேட்டை அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ப்ராப்பர்ட்டியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 20%, இன்னொன்று வந்து 12.5%. இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 12.5% வந்து வித்தவுட் இண்டெக்ஸேஷன், அதே மாதிரி 20% அப்படின்றது வந்து வித் இண்டெக்ஸேஷன். இந்த ஆப்ஷன் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. 23 ஜூலை 2024க்கு முன்னாடி நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் அப்படின்றது அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி கிரிப்டோ இன்கமும் வந்து ஸ்பெஷல் இன்கம் கேட்டகரிக்குள்ள வரும். கிரிப்டோ இன்கம் வந்து 30% வரையும் டாக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஆன்லைன் கேம்ஸ்க்கு வந்து 30% வரையும் டாக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. லாட்ரி இன்கம்க்கு வந்து 30% வரைக்கும் பிடிக்கிறாங்க. பெட்டிங் இப்போ வந்து ஹார்ஸ் ரேஸ் இது மாதிரிலாம் பெட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இதுலையுமே வந்து 30% வரையும் டாக்ஸ் பிடிக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து 1/4/2025, அதாவது 1 ஏப்ரல் 2025 அமலுக்கு வரப்போகுது. இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டாக்ஸ் நடைமுறை. உங்களுடைய எந்த வருமானத்திற்கு எவ்வளவு டாக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.